ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/11/2020 உடைய ஹிண்டு நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து அந்த டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். அண்ட் டெய்லி ஈவினிங் வந்து என்ன பண்ணுவோம், நைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஐபியில் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நியூஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினரி ஆஃப் என்பிஆர் பீயிங் ஃபைனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த நியூஸில் இருக்கிற முக்கிய விஷயங்கள் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தேவையில்லை. இதில் என்பிஆர் மட்டும் வந்து என்னென்னா நம்ம படிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா என்பிஆர் பற்றின விஷயங்கள் நமக்கு ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் ரெண்டுலையுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸை பற்றி பேசிக்காக நீங்கள் இந்த என்பிஆரில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்பிஆர் அப்படின்றது எதன் மூலமாக எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955க்கு கீழே இது எடுக்கப்படுது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன் அண்ட் இஷ்யூ ஆஃப் நேஷனல் ஐடென்டிட்டி கார்ட்ஸ் ரூல்ஸ் 2003 கீழே இந்த பர்டிகுலர் என்பிஆர் அப்படின்றது எடுக்கப்படுது. நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது எடுக்கப்படுது. இந்த பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி ஓகேங்களா, இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் எவரி இண்டியன். ஓகேங்களா, எவரி இண்டிவிஜுவல் நாங்கள் இந்தியாவில் எவரி இண்டிவிஜுவல், அதாவது ரெசிடென்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹீ ஷுட், இப்போ அவர் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தாலே, ரெசிடெண்ட்னா இந்தியாவில் வந்து ஒரு 6 மாதமாக தங்கினாலே அவர் வந்து என்பிஆரில் வந்து உள்ளே வந்துடுவார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி அஸ்ஸாம் வில் நாட் பி இன்க்ளூடட் இந்த பர்டிகுலர் என்பிஆரில். இப்போ எடுக்க போகிறாங்க பார்த்தீங்களா என்பிஆர், அதில் அஸ்ஸாம் மட்டும் இன்க்ளூடட் கிடையாது. ஏன்னா அங்கே என்பிஆர் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சரி. இந்த என்பிஆரில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வாய் வார்த்தையில் நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோம் அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா, சரி. இந்த என்பிஆரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல 6 மாதம் தொடர்ந்து தங்கியிருந்தாலோ இல்லாட்டி இன்னொரு இடத்துல 6 மாதம் தங்க போகிறீங்கன்னாலோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கொடுக்கணும். தட் இஸ் என்பிஆர். ஓகேங்களா, ஸோ அந்த டேட்டாவை அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதன்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து என்பிஆரில் இருக்கீங்க, ஆனால் எந்த ப்ரூஃபும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அதேமாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸோ இந்த மாதிரி எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட் மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி டேட்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரி, இது ப்ரிலிம்ஸில் டேரெக்டாக இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கேட்டலாம். மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் ப்ளேஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ், அதாவது பேப்பர் 1ல் ப்ளேஸ் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் ப்ளேஸ் பண்ணலாம். பேப்பர் 1ல் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்பிஆர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு தான் வந்து என்னென்னா இது. பட் இதில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் சிட்டிசன்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி என்பிஆர்னால சில பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது. ஏன்னா பாலிசிஸை வந்து என்னென்னா, நம்ம டேட்டா வந்து ஒரு டேட்டா நமக்கு கரெக்டாக கிடைக்கும்போது அதன் மூலமாக நம்ம பாலிசிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், பெட்டர் பாலிசியை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக என்பிஆரில் கேட்கலாம். அண்ட் லேட்டஸ்ட்டாக அஸ்ஸாமில் ஒரு என்பிஆர் நடந்துச்சு. அந்த என்பிஆரில் வந்து என்னென்னா நிறையா வந்து என்னென்னா பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதை பற்றின விஷயங்களும் உங்களுக்கு கேட்கலாம் கேள்வியாக. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. நம்ம டேரெக்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் போயிடலாம். எடிட்டோரியல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த அர்னாப் கோஸ்வாமி அவருடைய அந்த பெயில் ஆர்டரை பற்றி, சுப்ரீம் கோர்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த பெயில் ஆர்டரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஆத்தர் சொல்லியிருந்தார். அதே கிரிட்டிசிசம் தான் இந்த ஆத்தரும் வந்து வச்சிருக்கார். ஓகேங்களா, ஸோ அந்த கிரிட்டிசிசம் என்ன அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஆர்டிக்கலை இவர் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரதூத் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கார். அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லிபர்ட்டியை பற்றி பேசியிருக்காரு. ஓகேங்களா, பர்சனல் லிபர்ட்டியை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பர்சனல் லிபர்ட்டியை பற்றி பேசுகிறதுக்கு அங்கே ஒருத்தராவது இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஆறுதல் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஆர்டிக்கிள் தான் இது. ஓகேங்களா, சரி, ஏன் வந்து பர்சனல் லிபர்ட்டியை பேசுகிறதுக்கு ஒருத்தராகவே இருக்காரு அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் இந்த பர்சனல் லிபர்ட்டி யாருக்கு போய் சேரணுமோ அந்த அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரலை அப்படின்றதும் இவருடைய குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ அர்னாப் கோஸ்வாமி அப்படின்றவருடைய அந்த பெயில் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 7 நாள்னா அவர் வந்து ஹைகோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்து லோயர் கோர்ட்டுக்கு போக சொல்லி லோயர் கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வந்து டைரெக்டாக வந்து அவர் என்ன பண்ணுறது அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 7 நாளைக்குள்ளே அவருக்கான எல்லா பெயில் ப்ராசஸிங்கும் முடிஞ்சு அவர் வெளியவும் வந்தாச்சு. இதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பர்சன் ஹூ ஆர் நாட் வெரி ஃபெமிலியர் டு அதர் பீப்புள் அப்படின்ற பீப்புளுக்கு வந்து என்னென்னா, இவங்க
என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஜுடிஷியரியோட அந்த இது வந்து கிடைக்கிறது கிடையாது அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கிளில் இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் அப்பீலு அதே மாதிரி வந்து என்னன்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்ளை பண்ணுறது, இதுலேயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம 2 நாள் முன்னாடி உள்ள இதில் பார்த்துருப்போம். ஸோ அதே விஷயங்கள் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இவர் இந்த ஆர்டிக்கல்லையும் இதில் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு அடுத்து என்னன்னா, அந்த பர்சனல் லிபர்ட்டி நிறைய பேருக்கு கிடைக்கல. அந்த பர்சனல் லிபர்ட்டி யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டும் இவர் கொடுத்துருக்கார். ஸோ இது எதையுமே உங்களுக்கு கொஸ்டினில் கேட்க போகிறதில்ல. பட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜுடிஷியரிக்குள்ள தலையீடு, அதாவது எக்ஸிக்யூட்டிவோட தலையீடு அதிகமாக இருக்குது. இந்த பர்ட்டிகுலர் 2014லேருந்து இப்போ இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத இவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் இதில் பேக்ரவுண்டில் நீங்கள் படிக்க வேண்டியது, நம்மளுடைய பர்சனல் லிபர்ட்டியை காப்பாற்றுறது முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். அப்போ பர்சனல் லிபர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு மெயின்ஸில் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இர்ரெகுலாரிட்டி ரிலேட்டட் டு ஒர்க்கிங் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அந்த இது வந்து நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ சொல்கிறதுனால தப்பெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பர்சனல் லிபர்ட்டி பற்றின கொஷின் கேட்கும்போது அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்வால்வ்மெண்ட்டை பற்றி கேட்கும்போதோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி கேட்கும்போதோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஇன்வென்டிங் சிட்டிஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோவிட்-19ல நம்ம திங்க் பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான கோவிட்-19 எங்கே வந்துச்சு அப்படின்னா, முதல்ல சிட்டிஸை தான் தாக்குச்சு. அதுவும் சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமாக வந்து மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஸோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சிட்டிஸை வந்து தாக்குச்சு. ஸோ பெரிய பெரிய சிட்டிஸை முக்கியமாக தாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்-19க்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் சோஷியல் டிஸ்டன்சிங். அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்றத இங்கே ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தான். அப்போ அதுக்கேற்றாப்புல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அல்லது அதுக்கேற்றாப்புல பிளானிங்கோ நம்ம கண்ட்ரியில் இந்த அர்பன் ஏரியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது முக்கியமானது. செகண்டு, பெட்டர் லெவல் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆனாலும் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு இல்லை அவங்கள அட்மிட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த விஷயங்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ அதுவும் நம்ம வந்து மோசமான நிலைமையில தான் இருக்கிறோம். தேர்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது அர்பனில் இருக்க ஸ்லம் ஏரியா. இப்போ நமக்கு மும்பையில் தாராவி வந்து என்னன்னா இருக்கையிலே பெரிய ஸ்லம் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த தாராவியில் அதிகமான இந்த மாதிரி வந்து கோவிட்-19 வந்து முதல்ல பரவுச்சு. அப்போ இந்த மாதிரி ஸ்லம் ஏரியா வந்து எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் எந்த மாதிரி வந்து என்னென்னா அதுக்கான ரெகுலேஷன்ஸை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது தவிர ஏர் பொல்யூஷன், ஓகேங்களா, மற்ற பொல்யூஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுக்கல. இதை தவிர முக்கியமாக மக்கள் வந்து எதுக்கு வந்து அர்பனுக்கு அதிகமாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு அதிகமாக வராங்க. அப்போ வேலைக்கு அதிகமாக வர்ற மக்கள் இங்கே வந்து என்னென்னா ஏதாவது ஒரு ரூம் எடுத்து ரெண்ட்டுக்கு தங்கி தான் வாழ முடியும். ஓகேங்களா? அப்போ ரூம் எடுத்து ரெண்ட்டுக்கு தங்குறது அப்படிங்கும்போது இங்கே அதுக்கு தேவையான ஹவுசஸ் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால், சிட்டிஸில் அதுக்கு தேவையான பிளானிங்கோ ஸ்கீமோ ஹவுசஸோ இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா? அது இருக்கையிலே மிகப்பெரிய ஃப்ளா அப்படின்றது இவர் சொல்கிறார். இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு கீழே, ஓகேங்களா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு கீழே அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீமை போயிட்டு படிங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்திரா ஆவாஸ் யோஜனாவில் கட்டின வீடுகள், சும்மா இருக்கிற வீடுகளை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து அந்த 15 வருஷத்துக்கு வந்து என்ன ரெண்டல், கம்மியான ரெண்டலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மைக்ரேட்டட் பீப்புளுக்கு வந்து வீடை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டல் ஹவுசிங் இதுவும் வந்து என்னென்னா இப்போ சிட்டிஸில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து என்னென்னா பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அதுக்கும் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அதுதான் ரீஇன்வென்டிங் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த நீட் ஃபார் மேக்ஸிமம் கவர்மெண்ட். அதாவது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுலேருந்து, ஓகேங்களா, இந்த பிஜேபி அவர்கள் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவங்க சொல்கிற முக்கியமான ஒரு வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கவர்மெண்ட். ஓகேங்களா? மினிமம் கவர்மெண்ட் இதுதான் அவங்க சொல்கிற வார்த்தை. மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம மோடி அவர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் இந்த ஆர்டிக்கலில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் அ மேக்ஸிமம் கவர்மெண்ட் அப்படின்றார். ஏன் மேக்ஸிமம் கவர்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வரிசையாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவர் இந்த ஆர்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த என்ன எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் நமக்கு அந்த ஸ்கீம்ஸ் வந்து 1, 2, 3ன்னு வந்து 3 இது வந்து டிரான்ச்சஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ வந்து என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டை இவர் பாராட்டுறாரு. என்னென்னா ரெகக்னைசிங் தி
அக்யூரேட் ப்ராப்ளம் ஓகேங்களா? என்ன ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரில இருக்கோ அத ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா என்ன கவர்ன்மெண்ட் இதில ஃபிக்ஸ் பண்றாங்க அப்டின்னா, மினிமம் கவர்ன்மெண்ட்ட ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுதான் ரொம்ப தப்பு அப்டின்றத ஸ்டார்ட் பண்றாரு. ஏன் மினிமம் கவர்ன்மெண்ட்ட ஃபிக்ஸ் பண்றாரு அப்டின்னா, இப்ப நீங்க மினிமம் கவர்ன்மெண்ட்ன்னு சொன்னதுனால, இதுக்கு முன்னாடி அதாவது 2014ல இருந்து நீங்க மினிமம் கவர்ன்மெண்ட் அப்டின்ற ஒரு பெரிய விஷயத்த எடுத்துட்டு போனதுனால, மத்த பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ வந்து என்னன்னா அதிகமா கொண்டு வந்துட்டீங்க இந்தியாவுக்குள்ள. அதே மாரி இந்தியால இருந்த நெறைய கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷனையும் பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு இது பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் பீரியட்ல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது, அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் பிரைவேட் ஆர்கனைசேஷன இவங்க கட்டாயப்படுத்த முடியாத சூழ்நிலையில இவங்க கை கட்டப்பட்டுருச்சு. அதனால நம்மளுடைய பிஸ்கல் மெஷர்ஸ் ஓகேங்களா? நம்மளுடைய நிதி பற்றாக்குறைய தீர்க்கிறதுக்கும், அல்லது நிதி நிலைமையில ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கோ கவர்மெண்ட்டால ஈஸியா முடியல. ஓகேங்களா? இது செகண்ட் அவர் வந்து என்னன்னா, அத ஒரு கிரிட்டிசிசமா வைக்கிறாரு. ஓகேங்களா? மினிமம் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு பதிலு ஓகேங்களா? இதுக்கு பதிலு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ லைக் அ நீங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்றீங்க பார்த்தீங்களா? அதாவது என்னன்னா, கவர்மெண்ட்டோட இத கம்மி பண்ணிட்டு, அதாவது மினிமம் கவர்மெண்ட்ட வச்சுட்டு, மேக்ஸிமம் பிரைவேட் இதுக்கு குடுக்குறீங்க பார்த்தீங்களா? இத நீங்க கம்மி பண்ணிட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது மேக்ஸிமம் ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து என்னன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாரி ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் 1, 2, 3 இந்த இதுலலாம் இப்ப அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. இதுலலாம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது சொல்லியிருக்காரு. ஏன்னா, இப்ப எல்லாத்துலயுமே கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மென்ட் எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா அப்படின்னா 20,00,000 கோடின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 20,00,000 கோடியும் கவர்மெண்ட் குடுத்துச்சான்னா இல்ல. கிட்டத்தட்ட 17, 18,00,000 கோடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குற மாதிரி தான் வந்து என்னன்னா குடுத்தாங்க. விச் மீன்ஸ் நீ இத பண்ணேன்னா உனக்கு இத கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் கவர்மெண்ட் சொன்னாங்களே தவிர, கவர்மெண்ட் இத ஃப்ரீயா குடுக்குறோம் அல்லது கவர்மெண்ட் இதுல சப்சிடி குடுக்குறோம் அப்படின்ற எந்த விஷயத்தையும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதுதான். அதாவது நீங்க இத பண்ணுனீங்க அப்படின்னா, நாங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ரிவார்டு தருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னுச்சே தவிர, கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மென்ட் அப்படின்றது அங்க இல்லாம இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்க இந்த மாதிரி வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, 20,00,000 குடுத்தீங்க, அடுத்து ஒரு 20,00,000 குடுத்தீங்க, அடுத்து ஒரு 20,00,000 ஸோ இந்த மாரி குடுத்துக்கிட்டே வரீங்க. பட் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா இந்த 20,00,000ம் கையில சப்சிடியா குடுக்கல. ஓகேங்களா? இந்த 20,00,000ம் லோனா குடுக்குறாங்க. லோனுக்கு கடன் அந்த பெர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி தான் பண்றாங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றத இவர் வந்து கேட்டிருக்காரு. எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ கம்பெனிக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி காட்டுனீங்க அப்படின்னா, இந்த மாரி சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணி காட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து புரொடக்ஷன் லிங்க்டு சப்சிடி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ சேல்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஓகேங்களா? சேல்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஏற்கனவே இருக்க கெப்பாசிட்டிய அவங்க கம்மியா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கம்மியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேக்டரிஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியான வருமானம் தான் கிடைக்குது. அப்ப கம்மியான வருமானம் கிடைக்கிற ஒரு ஃபேக்டரியில நீங்க ஈவன் அவன்ட்ட கெப்பாசிட்டி இருக்குங்க. ஓகேங்களா? அவன்ட்ட இன்னும் அதிகமா தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்படி இருக்க கெப்பாசிட்டி இருக்கிற ஒருத்தன்ட்ட நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, கடன வந்து நாங்க வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறோம். நீ வாங்கி என்ன பண்ணு அப்படின்னா, அதிகமான தயாரிப்பை ஏற்படுத்து அப்படின்றாங்க. பட் அதிகமா தயாரிக்கிறதுக்கு அவன்ட்ட ஏற்கனவே கெப்பாசிட்டி இருக்கு. பட் அத வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அப்போ வாங்குறதுக்கு ஆள் இல்லன்னா, ஒரிஜினலா கஸ்டமர் சைடு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இவங்க சில முடிவுகள எடுத்திருக்கணும். பட் அந்த முடிவுகள எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. இதுக்கு அடுத்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ வீடுகளுக்கு தேவையான ஹவுசிங் லோன்ஸ், பர்சனல் லோன்லாம் குடுக்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து தயாரா இருக்காங்க. பட் இப்ப என்ன பிரச்சனைன்னா, மக்களுக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கு. என்னன்னா, அவங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர்ல தேவையான எம்ப்ளாய்மென்ட் கிடைக்குமா? அதுலேருந்து நல்ல சேலரி கிடைக்குமான்னு அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களால இந்த ஹவுசிங் லோன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா குடுத்தாலும், அந்த ஹவுசிங் லோன எஃபெக்டிவா வாங்கிக்க முடியும். அத வாங்கி யூஸ் பண்ணி அதிலிருந்து நமக்குடைய டிமாண்ட இன்கிரீஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, இது முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி இதுக்கு அடுத்து 3வது பேங்கிங் பத்தி பேசுறாரு. இப்ப லோன வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, லோன வந்து எடுக்கிறதுக்கு சொல்ட்டீங்க. ஓகேங்களா? லோன வந்து எடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோங்கமே. ஆனா பேங்க்குக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கு ஏற்கனவே வந்து பேங்கோட நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்றது அதிகமா இருக்கு. அப்போ இப்ப நீங்க அகைன் வந்து இந்த மாதிரி பேங்க் வந்து அதிகமா கடன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் அதிகமான நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ பேங்க்குக்கு வந்து பர்டன் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இத தவிர இந்த ஸ்கீம்ல இருக்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னா, பேங்க்கால நெறைய கடன் குடுக்க முடியும்.
ஓகேங்களா? குடுக்குறதுக்கு தகுதி இருக்குது. பட் பேங்க் வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வருது. ஸோ நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் பேப்பர்ல, அதாவது நீங்க குடுத்த ஜஸ்ட் பேப்பர்ல வேணா இருக்குமே தவிர, ஒரிஜினலா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிள்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. இதுக்கு இவரு சில சஜஷனும் குடுக்குறார். என்ன சஜஷன் குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ எஃப்ஆர்பிஎம் ஓகேங்களா? எஃப்ஆர்பிஎம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மென்ட். இதில என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து டெபிசிட்ட இவ்வளோ மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெபிசிட்ட மெயின்டெயின் பண்ணணும்னா அதிகமா கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் உள்ளார்ந்த அர்த்தமுல இருக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எஃப்ஆர்பிஎம்ம கொஞ்ச காலத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க. அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அதிகமா கடன் வாங்குங்க. கிட்டத்தட்ட 10 லாக் crore கிட்ட கடன் வாங்குங்க. கடன் வாங்கி அத கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்சிடியா வந்து மக்களுக்கு குடுங்க. அப்படி மக்களுக்கு குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரேஷனோ குடுக்குறீங்களோ, சோப்பு குடுக்குறீங்களோ, ஆயில் குடுக்குறீங்களோ, குக்கிங் கேஸ் குடுக்குறீங்க. ஏதோ ஒண்ணு குடுங்க. அப்படி குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்பிளுக்கு அந்த பர்ட்டிகுலர் பொருட்கள வாங்குறதுக்கான காசு மிஞ்சும். அந்த காச வச்சு அவங்க நெறைய பொருட்கள வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்கிரீஸ் ஆகுற வரைக்கும் நம்ம கண்ட்ரில எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்கிரீஸ் ஆகுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அசிஸ்டன்ஸ் குடுங்க. ஓகேங்களா? அமௌண்ட் அசிஸ்டன்ஸ் குடுங்க. இத தவிர அர்பன் எம்ப்ளாய்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம கொண்டு வாங்க அப்படின்றதையும் இவர் சொல்றாரு. இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய எனர்ஜி செக்டார்ஸ்ல வந்து என்னன்னா, நம்ம என்வைரன்மென்ட் ரிலேட்டட் எனர்ஜி செக்டார்ஸ வந்து கிரியேட் பண்றோம். இப்போ அந்த கோவிட்-19 பீரியட் அப்படின்றது அதுக்கு ஒரு ஏத்த பீரியட். ஓகேங்களா? அப்ப நம்ம ஏற்கனவே வந்து இந்த கோல் பேஸ்ட் பிளான்ட் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெனியூவபிள் எனர்ஜி பக்கமா போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கிரைசிஸ் பீரியட்ல வி ஷுட் திங்க் அவர் ஹெல்த், எக்கனாமிக், கிளைமேட் பாலிசிஸ் அப்படின்றத இவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் ரிஃபார்ம் பீயிங் பிளாக்டு சேஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? அதாவது இந்த நியூஸில் வந்து அந்த அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. பட் யுனைடெட் நேஷனில் வந்து என்னென்னா நிறையா ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய பேப்பர் 2ல் வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ரிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் தாங்க. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இப்போதைக்கு டிஃபங்க்டில் இருக்குது. டிஃபங்க்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செயல்படாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொடுத்த முக்கியமான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை ஒழுங்காக பண்ணுறாங்கன்னா பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான், அர்மேனியாவில் பெரிய சண்டை வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை தவிர செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்க கண்ட்ரிஸே லைக் சைனா வந்து தைவான் மேலே பிரச்சனை இருக்காங்க. தைவான் வந்து ஹாங்காங் மேலே பிரச்சனை காட்டுறாங்க. அதே மாதிரி யூஎஸ்ஏ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரான் மேலே வந்து வெறுப்பை காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிற கண்ட்ரிஸே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இட் இஸ் டிஃபங்க்ட். இதை தவிர யுனைடெட் நேஷனுக்குன்னு ஜென்ரல் அசம்பிளி ஒன்று இருக்குது. இந்த ஜென்ரல் அசம்பிளி வந்து என்னென்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கானா கிடையாது. ஏன்னா ஜென்ரல் அசம்பிளியால் எந்தவித பைண்டிங் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க முடியாது. பைண்டிங் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாததுனால இது வந்து என்னதான் வந்து இது சொன்னாலும் அதை கண்ட்ரிஸ் வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இதை தவிர யுனைடெட் நேஷனில் இருக்கிற மற்ற பாடிஸ் ஓகேங்களா, லைக் இப்போ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்னு பாடி இருக்குது. இந்த பாடியோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கானா இல்லை. ஏன்னா இது ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த பாடி என்ன பண்ணுதோ அதை வந்து டபுள் மடங்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான பாடிஸை நம்ம ரெஃபார்ம் பண்ணி ஆகணும். இதை தவிர யுனைடெட் நேஷனுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம கண்ட்ரி முக்கியமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் சில சேஞ்சஸ் கொண்டு வரணுன்றாங்க. அந்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் 5 பெர்மனன்ட் மெம்பர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதில் இன்னும் நிறைய பெர்மனன்ட் மெம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து வீட்டோ பவரை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கடுத்து யுனைடெட் நேஷனில் நிறைய ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு. அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரீட் பண்ணி தயவுசெய்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பேனல் ஃபார் PPP ஆன் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நமக்கு இப்போ தெரியும். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் ஹெல்த்துக்குன்னு நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.95%, அதாவது ஜிடிபியில் ஒன்லி 0.95% மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து 2024க்குள்ளே 2.5% இன்க்ரீஸ் பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். கவர்மெண்ட்டும் தனியாரும் இணைந்து
ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஹெல்த் செக்டாருக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா பிரைமரி ஹெல்த் செக்டார் தான் வந்து என்னென்னா நமக்கு ரூரல் ஏரியாலையும் அதிகமாக இன்க்ளூடாக இருக்கிற செக்டார். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் செக்டார்ஸோட அந்த இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெட்டிங் எம்ஜிஎன்ஆர்இஜிஸ் வேஜஸ் ஹார்டர் தன் தி லேபர். அதாவது என்னென்னா நீங்கள் எம்ஜி நரேகா வேலை கூட உங்களுக்கு கிடச்சிருதுங்க இப்போ. ஆனால் எம்ஜி நரேகா வேலையில் கிடச்ச சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சம்பளத்தை கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கிரெடிட் பண்ணும். ஸோ எம்ஜி நரேகா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூரல் ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சம்பளத்தை பேங்க்கில் போடுது. பேங்க் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்குமானா ரூரல் ஏரியாவில் பேங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சிட்டி ஏரியாவில் இல்லாட்டி கிராமத்துலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5-6 இல்லாட்டி 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு பெரிய ஏரியாவில் தான் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்கும். அப்போ இங்கேருந்து பீப்புள் வந்து அவங்களுடைய சேலரி எடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்க ஏன்னா இங்கே ஏடிஎம்மும் இருக்காது. கண்டிப்பாக ஒரு கிராமத்துக்குள்ளே ஏடிஎம்மும் இருக்காது. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு வந்து என்னென்னா அவங்க போகணும். அப்படி போகிட்டு வர்ற காஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராவலிங் காஸ்ட்டு அது வந்து அதிகம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து ரூ. 53 ரூ. 55 கிட்ட செலவாகுது. இதை தவிர என்னென்னா அங்கே போயிட்டு உட்காந்துட்டு அவங்க வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணால் சாப்பாடு செலவாகும். ஸோ அந்த சாப்பாடு செலவை பார்க்கணும். இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு லைக் அவங்களுக்கு அதர் அலவன்சஸ் அதர் செலவு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ரூ. 400 கிட்ட வந்து என்னென்னா அவங்களுக்கு செலவாயிடுது. ஒரு ரூ. 1000 சம்பளம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ரூ. 400 வந்து இந்த ட்ராவலிங் சார்ஜ் இதுக்கே வந்து செலவாயிடுது. அப்போது இவங்க கொடுக்குற அந்த அமௌண்ட் வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியுதானா இல்லை அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த பேண்டமிக் டைமில் நார்மல் டைமில் இந்த காஸ்ட் ஓகே, பேண்டமிக் டைமில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. அப்போ மக்கள் வந்து அந்த பேங்க்குக்கு போய் எடுக்கணும்னு வைங்களேன், அப்போ அவன் வந்து என்னென்னா அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடு தான் போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா ரொம்ப பாதிக்கப்படுறான் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.